தற்போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். நம்முடைய மாணவ செல்வங்கள் யார் யாரெல்லாம் முறையாக பள்ளிக்கு வந்திருக்கின்றார்கள், யார் யாரும் லாங் ஆப்சன்ட் அல்லது பள்ளிக்கூடமே வராமல் இருந்திருக்கிறார்களா என்கின்றதெல்லாம் கணக்கில் வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த ஹால் டிக்கெட்டை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதனால் தான் இன்றைக்கு 7,70,000க்கும் மேற்பட்டவர்கள் இன்றைக்கு தேர்வில் இருக்கின்றார்கள். கொரோனா எஃபெக்ட்டுங்கிறது இல்லாமல் படிப்படியாக இன்றைக்கு பள்ளிக்கூடத்தை நோக்கி இன்றைக்கு அனைவரும் வர தொடங்கியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அது போன்ற ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஆப்சன்டிஸ் இல்லாமல் கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகள் அனைவருமே இந்த தேர்வை எழுதுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நம்முடைய மாணவ செல்வங்கள் நீங்கள் இன்றைக்கு உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம். அதிகப்படியாக மதிப்பெண் பெற்றாலும் சரி அல்லது குறைவான மதிப்பெண் பெற்றாலும் சரி, உங்களுக்கான அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை வழங்கி உங்களை அடுத்த கட்டத்திற்கு எப்படி நகர்த்த வேண்டும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி அது ஒரு திட்டமாகவே இன்றைக்கு அதை உருவாக்கி இருக்கிறார். ஆக அதையும் நீங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இந்த தேர்வு காலங்களில் உங்களுடைய அக்கறை முழுவதும், உங்களுடைய கவனம் முழுவதும் எந்த ஒரு சிதறலும் இல்லாமல் படிப்பில் மட்டும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜென்ரலாக இப்போ கிளாஸ் ரூம் உள்ளே தான் நடக்குது, அதனால் அதுக்கான இஷ்யூஸ் இல்லை. பட் சில இடங்களில் சப்போஸ் இந்த பேட்ச் வைஸாக ஏதாச்சும் வர மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம ஷாமியானாலும் போடுறது வழக்கம் நம்ம. ஸோ இந்த முறை அதற்கு தேவைப்படாது. தேவைப்படுகின்ற இடத்தில் கடந்த முறை என்ன செய்தோமோ அது இந்த முறையும் நாங்கள் செய்வோம். இந்த ஆண்டு தேர்தல் நடக்க இருக்கிறது. பொது தேர்வு முன்கூட்டியே முடிஞ்சால் கூட மற்ற தேர்வுகள்லாம் அந்த தேர்தல் நேரத்தில் ஏதாவது சிக்கல் ஏற்படுமா? அதுக்கு நம்ம தேர்தல் ஆணையத்தோடு நம்மளோட பேச்சு நடத்தி ஏற்கனவே நாங்கள் என்னைக்கு நம்ம உங்களுக்கு முன்னாடி தான் நான் என்னன்னைக்கு தேர்வு நடக்கும்னு டைம் டேபிள் நான் வெளியிட்டேன். டைம் டேபிள் வெளியிட்ட அடுத்த நிமிஷமே நம்முடைய தேர்தல் ஆணையத்தை சார்ந்தவங்க எங்களுடைய ஆஃபீஸர்ஸ் மூலமாக அந்த டைம் டேபிள்லாம் வாங்கிக்கிட்டாங்க. அதை வாங்கி கொண்டு அதற்கு பிறகு தான் அவங்க தேர்வுக்கு அவங்களுடைய தேர்தலுக்கான அந்த தேதியை அறிவிக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். கண்டிப்பாக அதுக்கான அந்த கிளாஷஸ் வராது தான் நாங்கள் நினைக்கிறோம். மாணவர்கள் எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிருக்கு, தேர்ச்சி கூட்டத்திலே குறைஞ்சிருக்கு. இல்லை, மாணவிகளுக்கு இன்றைக்கு நம்ம பல்வேறு திட்டங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். புதுமை பெண் திட்டமோட எஃபெக்ட் இருக்குது. இப்போ இந்த ஆண்டதுலேருந்து நம்ம தமிழ் புதல்வன்கிற திட்டத்தை நம்ம கொண்டு வந்திருக்கின்றோம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நிறையா ஸ்ட்ரீம்ஸ் எடுக்கிறாங்க. ஐடிஐ போகிறதா இருந்தாலும் சரி, பாலிடெக்னிக் போகிறதாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு இது எடுக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு உங்களுக்கே தெரியும், ஹையர் எஜுகேஷன் பண்ணும்போது 34% இன்றைக்கு நாம் உயர்கல்வியில் சேர்கிற பெண்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. திட்டங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு இந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற தமிழ் புதல்வன் திட்டம் இனி வரும் காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபெக்டை கண்டிப்பாக கொடுப்பேன் என்று நாங்கள் நம்புகிறோம். சார், இந்த ஆண்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை ரொம்ப 8 லட்சத்துக்கு ரொம்ப குறைவான மாதிரி இருக்குது. 7,75,000 தான் இருக்குது. குறைந்ததுக்கான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 10th உங்களுக்கு நிறைய டீவியேஷன்ஸ் போகிறாங்க பிள்ளைங்க. மற்ற குரூப்ஸ் எடுக்க போகிறதுக்கான அந்த பணியும் இருக்கின்றது. ஐடிஐ லெவலில் போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது பாலிடெக்னிக் லெவலில் போகிறதாக இருந்தாலும் சரி, இதுவும் இருக்கின்றது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், பாலிடெக்னிக் முடிச்ச முன்னாடி டேரெக்டாக இன்ஜினியரிங் காலேஜுக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் ஹையர் எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் எடுத்திருக்கிறார்கள். ஸோ இது சார்ந்து கண்டிப்பாக அதனால தான் குறைந்திருக்குமே தவிர எங்கள் ஸ்ட்ரீம் அவுட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே அழைப்பு கொடுத்துருக்கீங்க, பள்ளிக்கூடத்தில் திரும்பி போராட்டம் அரசுடைய நிலைப்பாடு என்ன? ஏற்கனவே நம்ம கடந்த முறை நடந்தபோது அவங்களை கூப்பிட்டு நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் அரசனுடைய நிலைப்பாடு உங்களுக்கே தெரியும். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி எப்படிப்பட்ட ஒரு நிதி நெருக்கடியில் நாம் இருக்கின்றோம், ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கின்றதெல்லாம் நம்ம ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும், நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு உங்களுடைய பத்திரிகை துறை, ஊடகத்துறையை சார்ந்திருக்கின்ற நண்பர் மூலமாக நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது, உங்களுடைய கோரிக்கைகள் தெரியாமல் இல்லை, கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் தெரியும். அதற்காகத்தான் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, நம்முடைய பிரின்சிபல் செக்ரட்டரி சார்ந்து ஒரு மூவர் குழு நம்ம உருவாக்கி இருக்கிறோம். அந்த மூவர் குழுவில் பல்வேறு சங்கங்கள் தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை இன்றைக்கி அவங்க ரிப்போர்ட்டாக வச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் இன்னும் பார்க்க வேண்டிய சங்கங்களும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக இதையெல்லாம் முழுமை பெற்ற பிறகு அதற்கான ரிப்போர்ட்டை மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரிடம் நாங்கள் வழங்குகிற போது தான் அதை பற்றி எங்களுக்கும் தெரிய வரும். ஆக அது வரைக்கும் நம்முடைய டீச்சர்ஸ்க்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்துக்கொண்டு, ஏன்னா இப்போ அவங்களுக்கும் அடுத்தது ஆனுவல் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது. அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பு என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. இந்த வேண்டுகோள் வைப்பதற்காக இவ்வளோ தான் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, போராட்டம் பண்ணீங்க, அதை நாங்கள் கண்டுக்காமல் போகிறோம் என்பதற்காக அல்ல, முழுமையாக அதை உள்வாங்கியிருக்கின்றோம் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தில் தான் உரிமையோடு உங்களிடம் இந்த வேண்டுகோளை வைக்கின்றேன். தயவுசெய்து இந்த போராட்டத்தை, ஆர்ப்பாட்டத்தை நீங்கள் கைவிட்டுவிட்டு உங்களை நீங்களும் வருத்தி கொள்ளாமல் உங்களுடைய உணர்வுகளுக்கு என்றைக்குமே மதிப்பளிக்கக்கூடிய அரசாங்கமாக நம்முடைய அரசாங்கம் இருக்கும். இந்த சங்கங்கள், அனைத்து சங்கங்களும் பார்த்த பிறகு அதற்கான முடிவை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் வழங்கும்.
அதனால 1 to 9 முன்கூட்டியே தேர்வு வைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை ரவி, அந்த மாதிரி போகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.